ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திஸ் சேனல். இது ஆச்சரியங்களின் நினைவகுப்பு டாப் ட்ரெண்டிங் ஃபேக்ட்ஸ். டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து கோயில்கள் அப்படின்னாலே பொதுவாக கலசங்கள், உயர்ந்த கோபுரங்கள், இது போன இந்த கோயில் கலைகளை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு கோயில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அது எகிப்தில் இருக்கிற மாதிரி பிரமிட் ஷேப்பில் இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளே நடராஜர் இருந்து வீட்டு இருக்கிறாரு. அந்த கோயிலை பற்றின 5 டாப் ட்ரெண்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் இருந்து புதுச்சேரிக்கு செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் புதுக்குப்பம் அப்படிங்கிற கடற்கரை கிராமத்தில் பிரமிடு வடிவில் நடராஜருக்கு ஒரு கோயில் இருக்குது. உலகிலேயே மிகவும் வித்தியாசமான தோற்றமுடைய இந்த கோயில் எகிப்தின் பிரமிடு வடிவத்தில் அமைந்துள்ளது. தனித்துவமான கட்டிடக்கலை காரணமாக உலகம் முழுவதும் இருந்து மக்களை ஈர்க்கிறது இந்த கோயில். பிரபஞ்ச சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி தனது வசம் ஈர்க்கும் சக்தி பிரமிடுகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. பிரமிடுக்குள் அமர்ந்து தியானம் செய்கிற தியானத்தின் பலன்கள் பன்மடங்கு பெற முடியும் அப்படின்னு ஆய்வுகள்லாம் சொல்லுது. ஜம்மு காஷ்மீர் அரச வம்சத்தை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சரான கரண் சிங் அவர் ஒரு சிறந்த சிவபக்தர். இவர் தான் இந்த கோயிலை 2000ஆம் ஆண்டு கட்டியிருக்கிறாரு. 2004 ஏற்பட்ட சுனாமியால் அழிந்த இந்த கோயில் ஆரோவில் எர்த் இன்ஸ்டிடியூட் உதவியோட 2006 முன்பு இருந்தே அதே இடத்தில் பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்கு. உறுதியான செம்மண் கற்களை கொண்டு கட்டப்பட்ட இக்கோயிலோட கருவறையில் ஐம்பொன்னால் ஆன கார்ணேஸ்வரர் நடராஜர் கூடத்தில் காட்சி தருகிறார். அது மட்டும் இல்லாமல் கைலாசபதி லிங்கம், சிவகாமி அம்மை, விநாயகர், முருகன் இப்படி எல்லாருக்கும் இங்கே சிலைகளும் வச்சுருக்காங்க. இக்கோயிலுக்கு வெளியே பிரம்மாண்டமான சிவலிங்கம் ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. லிங்கத்திற்கு எதிரே அழகான நந்தி ஒன்றும் உள்ளது. இக்கோயில் பெரிய பிரமிடுகளை போன்று 50 டிகிரியிலிருந்து 51 அங்குலம் அப்படிங்கிற கோண அளவுப்படியில் அமைக்கப்பட்டிருக்கு. பிரபஞ்சத்தின் சக்திகள் அனைத்தையும் ஒன்று திரட்டி வைத்து கொள்ளும் சக்தி இந்த கோயிலுக்கு உண்டு. அதனால தான் நம்ம பிரமிடுக்கு அமர்ந்து தியானம் செய்யும்போது நமக்கு விரைவில் தியானம் கைகூடி வந்துடுது. கடற்கரை அருகில் அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்கிற இந்த கோயிலோட பிரமிடுக்குள்ளே அமர்ந்து தியானம் செய்யும்போது பிரபஞ்ச சக்தியின் ஆற்றல் 3 மடங்கு அதிகரிப்பதுடன் தியானத்தின் பயனாக பல்வேறு நன்மைகளும் நமக்கு கிடைக்கின்றன. இங்கு வரும் பக்தர்கள் இலவசமாக தியானமும் கற்றுத்தரப்படுகிறது அந்த பக்தர்களுக்கு. இக்கோயில் மூலவர் நடராஜரின் வலது காதில் ஆண்கள் அணியும் தோடும், இடது காதில் பெண்கள் அணியும் தோடும் அணிந்து வித்தியாசமான கோலத்தில் காட்சி தருகிறாராம். கருவறை நடராஜின் முகத்தில மட்டும் குறிப்பிட்ட நேரத்தில் தினமும் சூரிய ஒளிப்படுவது மற்றொரு சிறப்பாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரமிடு கோயிலுக்கு பலரும் தினமும் தியானம் செய்கின்றனர். இதன் மூலம் மன அமைதியும் இங்குள்ள ஈசனை வழிபடுவதன் மூலம் இறை அருளும் பெற்று செல்கின்றனர். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா இது மாதிரியான நாட்டுகள்லேருந்து இந்த அகில உலகத்தில் இருந்தும் இந்த கோயிலை பார்க்குறதுக்கு பல நபர்கள் இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட கோயிலோட டைமிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும், திரும்பி சாயந்தரம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக இதோட டைம் இன்னைக்கு நாளைக்கு இதை மாதிரி ப்ரெசண்டாக பார்த்தீங்கன்னா
காலையில் 7 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் இருக்குது. மறுபடி சாயந்தரம் 4:15 இருந்து 7:15 வரைக்கும் இருக்குது ஈவினிங். அதாவது 4:15லேருந்து ஈவினிங் 7:15 வரைக்கும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரமிட் நடராஜர் கோயிலை பற்றி பார்த்த டாப் ட்ரெண்டிங் ஃபேக்ட்ஸாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த டாப் ட்ரெண்டிங் ஃபேக்ட்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சபாபதி. இதே மாதிரி நிறையா டாப் ட்ரெண்டிங் ஃபேக்ட்ஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.